ஹாய், எப்படி இருக்கீங்க? ஹாப்பி நவராத்திரி. இது வரைக்கும் நம்ம பண்ண பார்ட் 1 பார்ட் 2 சுண்டல் வீடியோவில் இருக்கிற 6 வகையான சுண்டல் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம அந்த 3 மீதி இருக்கிற சுண்டல் பண்ணிடுவோம். சுண்டல் வெரைட்டி 7, 8, 9. ஸோ இது வரைக்கும் நீங்கள் இந்த பழைய வீடியோ பார்க்கலைன்னா அந்த எபிசோட் லிங்க் கொடுத்துருக்கோம், அதை பாருங்கள். அதில் மொத்தமாக 6 சுண்டல் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த நவராத்திரி 9 நாளும் 9 வகையான சுண்டல் பண்ணுறோம். அதான் நம்மளோட பிளான். ஸோ நம்ம வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபஸ்ட் டைம் சேனலுக்கு வந்திருந்தீங்கன்னா நிறைய பேர் இதை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. அதனால நிறைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வராமல் போகுது. அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. நம்ம நேராக குக்கிங் போயிடலாம். ஐ எம் ஷெஃப் சுந்தா. வெல்கம் டு ரெசிபி செக்கா. சுண்டல் நம்பர் 7, பச்சை பட்டாணி சுண்டல், கிரீன் பீஸ் சுண்டல். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ கொஞ்சமாக ஆயில் எடுத்துக்கிறேன். ஸோ அதே மாதிரி பச்சை பட்டாணி நல்லா ஊற வச்சு ஒரு 5 hours 6 hours ஊறி அதுக்கப்புறம் அதை வந்து நம்ம ப்ரெஷர் குக்கரில் கிட்டத்தட்ட ஒரு 3-4 விசில் நல்லா போட்டு நல்லா சாஃப்டாகிற வரைக்கும் நல்லா வேக வச்சுருங்க. ஸோ அது லைட்டாக ஆயில் சூடாகி வரப்போ ஒரு 2 சில்லி, கொஞ்சம் கடுகு, ஒரு அரை ஸ்பூன் வந்து உளுந்து. அந்த கடுகு நமக்கு பொரிஞ்சு வரப்போ ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயப்பொடி, கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் கறி லீஃப், கருவேப்பிலை போட்டு நம்ம வேக வச்சு வச்சிருக்கிற பச்சை பட்டாணியை போட்டுருங்க. இப்போ அது பச்சை பட்டாணி போட்டு லைட்டாக ஒரு வாட்டி டாஸ் பண்ணோன்னே நம்ம பவுடர் பொடி அரைச்சி வச்சுருக்கோம், சுண்டலோட பொடி. அது ஒரு 1.5 டீஸ்பூன். அதுக்கு தேவையான கொஞ்சம் சால்ட். இப்போது அது ஜஸ்ட் ரெடியாகி வந்தோடனே ஒரு டீஸ்பூன் இருந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் போட்டு ஜஸ்ட் லைட்டாக டாஸ் பண்ணுங்கள். அந்த கலர் வந்து அந்த பச்சை பட்டாணி சுண்டலில் அந்த தேங்காய் கலர் மாறாமல் ஜஸ்ட் மெயின்டைன் பண்ணால் பெட்டர். கொஞ்சம் கொத்தமல்லி, ஸோ பச்சை பட்டாணி சுண்டல் ரெடி. சுண்டல் நம்பர் 8, கடலைப்பருப்பு சுண்டல். எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருவோம். கொஞ்சம் அதுக்கு தேவையான கொஞ்சமாக ஆயில் எடுத்துக்கலாம். ஒரு காஞ்ச மிளகா, ஒரு அரை டீஸ்பூன் கடுகு, ஒரு அரை டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஸோ கடுகு லைட்டாக பொரிஞ்சு வரப்போ ஒரு 2 பிஞ்ச் பெருங்காய பொடி, கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு அரை டீஸ்பூன் பச்சை மிளகா வெட்டி வச்சிருக்கிறது, நம்ம வேக வச்சு வச்சிருக்கிற கடலைப்பருப்பு. இந்த கடலைப்பருப்பு நம்ம வேக வைக்கிறப்போ ஒரு 1 hour நம்ம ஊற வச்சுருக்கோம். தண்ணியில் வச்சுட்டு குக்கரில் ப்ரெஷர் குக்கரில் ஒரு விசில். அதை வேக வைக்கிறப்போ கொஞ்சம் மஞ்சள் பொடி, கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம். இதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் உப்பு லைட்டாக போட்டால் போதும். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய், ஃபைனலாக கொஞ்சம் கொத்தமல்லி. கடலைப்பருப்பு சுண்டல்
இப்போ ரெடி நமக்கு 8 வகையான சுண்டல் பண்ணிட்டோம். 9வதா ஒரு ஃபியூஷனாக ஒரு வித்தியாசமான ஒரு சுண்டல் ஒரு இனோவேஷனாக பண்ணலான்னு நினச்சோம். அதுதான் மெக்சிகன் சுண்டல். பேரே வித்தியாசமாக இருக்கா? ஆமாம், இதுக்கு வந்து ஒரு மெக்சிகன் ஸ்பைஸு, மெக்சிகன் குசினில் என்னெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோமோ அதை பேஸ் பண்ணி ஒரு சுண்டல் பண்ணலாம். இது ஒன்லி மிக்சிங் தான். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாருங்கள். இது ரொம்ப வித்தியாசமான சுண்டல். ஐ திங்க் இது வந்து எல்லாரையுமே ஓரளவுக்கு இம்ப்ரெஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையானது ரெட் கிட்னி பீன், அதாவது இந்த ராஜ்மான்னு சொல்கிறோம் இல்லையா, அதை ஓவர் நைட்டு ஊற வச்சுட்டு மார்னிங் குக்கரில் போட்டு ஒரு 2-3 விசில், அதாவது நல்ல இந்த சாஃப்டாக வர வரைக்கும் நல்ல குக்கார் வரைக்கும் வச்சுட்டு அதை எடுத்துங்க. ஸோ இதில் இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் ஒரு 2 டீஸ்பூன், சீடை எடுத்துட்டு நம்ம விதையெல்லாம் இல்லாமல் கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி ஒரு 2 டீஸ்பூன், குடமிளகா ஒரு 2 டீஸ்பூன், அப்புறம் பட்டர் ஃப்ரூட், அவக்காடோ பட்டர் ஃப்ரூட்டுன்னு சொல்லுவாங்க, அது கட் பண்ணி வச்சுருக்கேன், அது வந்து ஒரு 2 டீஸ்பூன். இது வந்து மெக்சிகன் குசினில் ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க. அவக்காடோ உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா இதுதான், இந்த பட்டர் ஃப்ரூட்டுன்னு சொல்லுவாங்க, மோஸ்ட்லி எல்லா இடத்துலையுமே கிடைக்கும். ஸோ இதுதான் அவக்காடோ. அப்புறம் கொஞ்சம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சாப்ட் க்ரீன் சில்லி. மெக்சிகன் ஃபுட் வந்து கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கும், ஸோ அது ரொம்ப முக்கியம். அப்புறம் முக்கியமாக நீங்கள் ஆட் பண்ண வேண்டியது மெக்சிகன் ஸ்பைஸ்ன்னு ஒன்று கிடைக்கும். அதாவது இப்போ எல்லா ஸ்டோர்லேயும் எல்லா இடத்துலையும் கிடைக்குது, ஆன்லைனில் கிடைக்குது. அது கிடைச்சதுன்னா இன்னும் கொஞ்சம் பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ அது வந்து ஒரு 1/4 டீஸ்பூன்லேருந்து 1/2 டீஸ்பூன் வரைக்கும் யூஸ் பண்ணிக்க. லைட்டாக போட்டால் போதும், கொஞ்சம் அது கொஞ்சம் நல்லா பஞ்சியாக இருக்கும். அதுக்கப்புறம் ஆலிவ் ஆயில் ஒரு 1 டீஸ்பூன். இதுக்கு தேவையான கொஞ்சோண்டு சால்ட். லெமன் வெட்ஜஸ், அதாவது லெமன் வந்து ஒரு மூடி கொஞ்சம் கம்மியாக, அதாவது ஒரு வெட்ஜஸ் மாதிரி எடுத்திருக்கேன். அப்புறம் கொத்தமல்லி, நம்ம மெக்சிகன் இதனால இதை சிலாந்த்ரோன்னு சொல்லுவாங்க ஸ்பானிஷில். ஸோ இது கொத்தமல்லி சிலாந்த்ரோ பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு மிக்சிங். இது ரொம்ப கலர்ஃபுல்லான ஒரு சாலட். இது சாரி சாலட் சுண்டல் எப்படி வேணாலும் சொல்லலாம் நீங்கள். இது ஒரு கலர்ஃபுல்லான சுண்டல், ரொம்ப ஹெல்த்தியானது கூட அது. ஸோ ஒரு வித்தியாசமான மெக்சிகன் சுண்டல். ஸோ இன்னைக்கு ஒரு மேரத்தான் மாதிரி 9 வகையான சுண்டலை நம்ம இன்னைக்கு பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி தான். குக்கிங் வந்து டைம் வந்து ரொம்ப நேரம் ஆகாது. ஒரு ஐடியா, அதாவது இதில் வந்து நிறைய விஷயங்களை வந்து நம்ம ஆட் பண்ணி இன்னும் புதுசாக சுண்டலில் பண்ண முடியும். பட் இன்றைக்கி ஒரு 9 வகையான சுண்டல் எப்படி பண்ணுறதுன்னு காட்டியிருக்கோம். இதில் மெயினாக வந்து என்ன, அந்த சுண்டல் வந்து அவ்வளோ ஹெல்த்தி. ஏன்னா ஆயில் ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ணுறோம், பாயில்டு, எல்லாமே ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ், அதாவது இந்த பருப்பு வகைகள் எல்லாமே வந்து ப்ரோட்டீன் அதிகம். ஸோ ஒரு ஹெல்த்தி கூட. ஸோ அதனால் இந்த ஃபெஸ்டிவ் டைமில் மட்டும் இந்த சுண்டலை நீங்கள் பண்ணாமல் ஈவினிங் குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாவோ இல்லை ஸ்கூலுக்கு போகிறப்போ இதை வந்து ஒரு ஸ்நாக் பாக்ஸில் இருக்கிறதோ பண்ணி கொடுங்க. இது ரொம்ப ஹெல்த்தி. பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்குது இந்த எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் சேனலுக்கு வந்திருந்தீங்கன்னா வெல்கம் டு ரெசிபி செக்கா. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு நாள் ஒரு ஸ்பெஷல் அக்கேஷன்லேயோ இல்லை ஒரு யுனிக் ரெசிபிலையோ இல்லை ஒரு நார்மலான ரெசிபியில் இருக்கிற டிப்ஸ் அண்ட் டெக்னிக்ஸோடு மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஹாப்பி குக்கிங்.